ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் துதிகன மகிமை அவருக்கு உண்டாவதாக. पिता परमेश्वर को महिमा हो. கர்த்தர் நல்ல பாடலை தந்து நம்மளை கர்த்தர்கள் கிருபையினால் நிரப்பி மகிழ்ச்சினால் துதிக்க வைத்ததற்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். परमेश्वर ने हमें परमेश्वर के अंदर जो है आनंदित करके रखा है, इसलिए परमेश्वर धन्यवाद करते हैं. நாம் நிர்மூலமாகாதிருப்பதோடு சுத்த கிருபை அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். हम जो है नाश न हो परमेश्वर का अनुग्रह है करके वचन में लिखा है. கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுத்த வார்த்தையை தியானிப்போம். परमेश्वर ने आज के दिन दिए वचन को हम ध्यान करेंगे. 1 கொரிந்தியர் पहली कुरिन्थियोस की पुस्तक 14 அதிகாரம் 14 अधिकार 40 வசனத்தை யாராவது வாசிப்போம். 40 वचन को पढ़िए. 1 Corinthians 14:40. ஹல்லேலூயா ஹல்லேலூயா हालेलुया. சகலமும் நல் ஒழுக்கமும் கிரோமாய் செய்ய கடவது என்று பவுல் सभी जो है ठीक तरह से और जो है शिष्टाचार के अनुसार किया जाए. ஆவிலே உணர்ந்து आत्मा में जो है इसका महसूस हुआ. இந்த காரியத்தை எழுதியிருக்கிறார். ये जो बातों को जो है वो ऐसे लिखते हैं. சகலமும் நல் ஒழுக்கமும் நடைபெற வேண்டும் சபைகளிலே. सभी कार्य जो है शिष्टाचार से जो होना है. தேவனுடைய ஜனங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட परमेश्वर लोगों की खुद की जिंदगी में भी சபையில வரும்போது மாத்திரமல்ல, केवल कलीसिया में आते समय नहीं, எங்க இருந்தாலும் சரி கர்த்தருடைய பிள்ளைகள் जहाँ भी हो परमेश्वर के बच्चे लोग நல் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். जो है अच्छे शिष्टाचार से जो है चाल चलन करना, ஒழுக்கம் கிரவமாய் நடந்து கொள்ள வேண்டும். और जो है बहुत ही शिष्टाचार से रहना है. ஏன்னா சகலம் நல் ஒழுக்கத்தோடு ஒழுங்கும் கிரவமாய் எவர்கள் நடப்பிக்கிறார்களோ அவர்களைத்தான் யாரும் பிரியப்படுவார்கள், அவர்களை தான் தேடுவார்கள் ஆசையோடு. காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் पहली सामुएल की पुस्तक 16 அதிகாரத்திலே 16 अधिकार 17 வசனம் 18 வாசிப்போம். उसका 17 वचन को पढ़िए. 1 Samuel 16:17. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 17 வசனம். ஆ ஆ 18. ஹல்லேலூயா हालेलुया. இப்போ இதில் தாவீதுக்குள்ள இருந்த ஒரு காரியத்தில் இதை ஏதோ வாசித்துட்டு நீங்களும் கடந்து நாம் போயிட முடியாது. அதிலிருந்து ஒரு பாடத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. इस वचन में जो है हमें कुछ सीख मिलता है. எத்தனையோ வாசிக்க தெரிஞ்சவர்கள் இருந்திருப்பாங்க அந்த காலத்தில், ஒருத்தந்தான் இல்லை. ஆனால் उस समय कितने लोग ऐसे पढ़े लिखे थोड़े हो गए. ஈசாயின் குமாரனாக தாவீதை மாத்திரம் ईसा का जो पुत्र दाऊद के बारे में ஏன் தேடுகிறார்கள்? क्यों ऐसे उन्होंने उसको चर्चा किया? அவன் எல்லா விதத்திலும் वो सब बातों में தேவனை துதிப்பதும் சரி, चाहे परमेश्वर की महिमा करनी बातें हो, கர்த்தரை ஆராதிப்பதும் சரி, या परमेश्वर की आराधना की बात हो, தேவனை அதிகாலையில் தேடுகிற அந்த விஷயத்திலும் சரி, या सुबह के समय परमेश्वर को ढूंढने वाली बात हो, ஒழுங்கும் கிருபையுமாய் वो सब ठीक और शिष्टाचार से होता था. தேடுவான், वो उसे परमेश्वर को ऐसे நேர்த்தியாய் வாசிப்பான். वैसे वचन को पढ़ता था. அவருடைய வாசிப்புல उसका जो जो पढ़ना जो है நேர்த்தியா வாசித்ததுனால அவனுக்குள்ள அந்த அபிஷேகம் வெளிப்படுது பாருங்க. சவுலுக்குள் இருந்த ஆவி வெளியேறிச்சு. ஹல்லேலூயா. சவுலுக்குள் இருந்த ஆவி साउल के अंदर से जो आत्मा थी வெளியேறிச்சு. वो उसे छोड़कर बाहर चला गया. ஏன்? தாவீது ஏற்கனவே அபிஷேகம் பெற்ற மனுஷன். दाऊद पहले से जो अभिषेक पाया हुआ था. தாவீது துதிக்குள்ள கர்த்தர் ஆவியானவர் இறங்குவதை பார்க்கிறோம். दाऊद की स्तुति में जो है परमेश्वर हालेलुया आत्मा उतरते हुए देखा है. அவனுடைய துதிக்குள் தேவன் இறங்குவதை பார்க்கிறோம். तो दाऊद की स्तुति में परमेश्वर की आत्मा आते हुए देखा है. நாமும் हम भी எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் चाहे कोई भी कार्य क्यों ना करे, நேர்த்தியாய் செய்யுங்க, वो अच्छी तरह शिष्टाचार से करे, ஒழுங்கும் கிருபையுமாய் செய்யுங்க. वो सब ठीक तरह से करे. அதுதான் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும். वही बात परमेश्वर की महिमा लाएगा. நம்ம எங்க இருக்கிறோமே हम जहाँ हैं அவர்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு கனம் உண்டாகும், उनके बीच हमें भी आदर होगा, உங்களை தேடுவார்கள். हमें लोग ढूंढ के आएंगे.
நேர்த்தியாய் செய்யணும் ஒழுங்கும் கிரவுமாய் ठीक तरह से और शिष्टाचार से जो करेंगे ஒரு காரியத்தை கூட எடுத்துக்கொள்வோம் एक बातों को हम देखेंगे எத்தனை முறையோ நாங்கள் कितने बार हम लोग சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஊழியர்கள் ऐसे सेवक लोग बोलते रहते हैं ஆலயத்துக்கு நேர்த்தியா வாங்க ஒழுங்கும் கிரவுமாய் வாங்க ऐसे चर्च में है ठीक तरह से आओ समय पे आओ பல வருஷமா சொல்லிக் கொண்டிருக்கோம் कई सालों से बोल रहे हैं ஆனும் இன்னும் अब तक लेकिन फिर भी அந்த காரியம் சரி செய்யப்படவில்லை ये कार्य जो है ये अब तक ठीक नहीं हुआ है ஒழுங்கும் கிரவுமாய் ठीक तरह से ஆலயத்துக்கு வருகிற அந்த காரியம் ஒழுங்கும் கிரவுமா இருந்தா தான் जो चर्च में आने वाले जो कार्य अगर वो ठीक से होगा இங்க அவரை ஆராதிப்பதும் ஒழுங்கும் கிரவுமா இருக்கும் यहाँ पे जो उसको आराधना करना ஹல்லேலூயா அதை புரிஞ்சுக்கிறோம் நாம முதல் கோணல் என்றால் முற்றிலும் கோணல் தான் पहली गड़बड़ी वो आखिर तक गड़बड़ी रहे ஹல்லேலூயா हालेलुया அப்ப ஒழுங்கும் கிரவுமாய் சகல காரியம் நடைபெற வேண்டும் सब जो ठीक तरह से सभी कार्य को होना है தாவீதுக்குள்ள அந்த காரியம் இருந்தது ऐसे दाऊद में वो बात था தாவீதுக்குள்ள அந்த காரியம் இருந்தது और दाऊद में वो विषय था கர்த்தரை தேடுகிற அந்த காரியத்திலும் கூட परमेश्वर को ढूंढने के विषय में भी சங்கீதம் भजन संहिता 5:3 வாசிப்போம் 5:3 को पढ़िए சங்கீதம் सैम 5:3 ஹல்லேலூயா ஆயத்தமா எப்படி தேவனை காக்க வைக்கிறது வேற இல்லை ஆயத்தமாயி நீர் வருவதற்கு முன்பாக என் தேவனே உம்மை சந்திக்க நான் ஆவலோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் இது எப்படி இருக்கு परमेश्वर को ढूंढने से जो है हम तैयारी से आना करके से लिखा है இத்தனை வருஷமா ஆலயத்துக்கு வருகிறோம் போறோம் इतने साल चर्च में आ रहे जा रहे சபையை குறித்து பெருமையா பேசுறோம் மார்பு தட்டி ऐसे विषयों के बारे में हम जो है ऐसे ஆனால் கர்த்தரை ஆராதிப்புல ஒன்றும் சரியில்லை लेकिन परमेश्वर சீர்கட்டு கிடக்கு आराधना में सही बात नहीं है ஆமென் ஒன்றுக்கும் பின்னும் முரண்பாடாய் வருகிறார்கள் ऐसे ऐसे कुछ எத்தனை முறை சொல்லிட்டோம் நாங்க कितने बार इसे बोला गया है ஒவ்வொரு வருஷமும் கழிந்து மாறிக்கொண்டே போகுது 2024 இருந்தது 25 மாறிச்சு 2024 खत्म हो गया 2025 में आ गए இப்போ 25 இருக்கிறது 26 மாறிடும் 25 खत्म हो के 26 भी आएगा நம்முடைய சுபாவம் நம்முடைய கிரியைகள் மாற மாட்டேக்கு हमारा स्वभाव हमारा जो क्रिया है उसमें बदलाव नहीं आया है பழைய அதே நிலையில தான் இருக்கும் वही जो पुराना हालात जो है उसी में है மாறணும் वो बदलना है ஒழுங்கும் கிரவுமாய் सब ठीक तरह से होना है அநேகரை பார்த்தீங்கன்னா ऐसे बहुत बार में ஒரு பாடல் பாடினாலும் சரி चाहे गीत गाना हो கை தட்டினாலும் சரி वो जो ताली बजाना हो அது நேர்த்தியா இருக்கணும் ஆமென் वो हालेलुया ठीक तरह से होना है நேர்த்தியா இருக்கணும் वो ठीक तरह से होना है பாடல் பாடும்போது गीत गाते समय முன்னுக்கு பின் முரண்பாடாய் பாடக்கூடாது वो जो है सुर में गाना है आगे पीछे नहीं गाना है வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் आकाश और पृथ्वी का सृष्टिकर्ता को हम आराधना करते நாம் हैं ஒழுங்கும் கிரவுமாய் பயபக்தியோடு हम जो भय भक्ति और ठीक तरह से தேவனை ஆராதிக்கணும் परमेश्वर की आराधना करना, தேவனை துதிக்கணும் परमेश्वर को स्तुति करना அவர் வருவதற்கு முன்பாய் ஆயத்தமாய் அவருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படியிடணும் वो आने से पहले उनके समूह में आके हम घुटना टेकना। அதுதான் ஒழுங்கு वही एक அதான் ஒழுங்கு கிரவும் वो एक शिष्टाचार இதைதான் பவுல் இன்னைக்கு சொல்லுகிறார் वही पौलुस कहते हैं இது சபைகளுக்குள் காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறபடினால் ये कलीसिया में ये विषय होना பவுல் இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார் पौलुस ऐसे ये कार्य को लिखता है எதெல்லாம் தேவனுடைய சித்தமா இருக்கிறதோ जो परमेश्वर की इच्छा है அதெல்லாம் தம்முடைய தாசர்களை கொண்டு உணர்த்தி பேசுவார் எழுத வைப்பார் वो अपने सेवकों के द्वारा उसे वो बताएगा தேவனுடைய அனுமதி இல்லாமல் परमेश्वर की अनुमति के बिना எதுவும் இந்த வேதத்துல எழுதப்படலை அல்லேலூயா बाइबल में ऐसे कोई विषय अनुमति के बिना नहीं लिखा அல்லேலூயா है। हालेलुया ஒழுங்கும் கிரவுமாய் सब ठीक तरह से நாம் செய்ய வேண்டும் हम जो कार्य को करना है அல்லேலூயா हालेलुया பாடல் பாடும்போது கூட चाहे கர்த்தரை ஆராதிக்கிறோம் எங்க உணர்வோடு கூட எண்ணங்களோடு கூட गीत गाते समय परमेश्वर की आराधना कर रहे हैं वो महसूस करना है நாம் பாடணும் हम ऐसे गीत गाना है எப்படி பாடணும் कैसे गीत गाना है 1 கொரிந்தியர் 14:15 பாருங்க கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு பவுல் ஹalleluya 14 का 15 वचन को पढ़िए பாருங்க 1 Corinthians 14:15 போதும் ஹalleluya हालेलुया இதுலயே ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு நாம் एक विषय को हम सीखना है இந்த காரியத்தை பவுல் ஏன் இப்படியாய் சொல்லணும் சொல்லுங்க ये विषय को पौलुस से क्यों कहना है நான் ஆவியோடு பாடுவேன் मैं आत्मा से गाऊंगा கருத்தோடு பாடுவேன் और बुद्धि से भी गाऊंगा ஏன் சொன்னார் ऐसे क्यों कहा தெரியுமா ஹalleluya हालेलुया யோவான்
4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இதுக்கு விடை இருக்கு. यूहन्ना 4:24 में इसका जो जवाब है, தேவன் ஆவியா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கொண்டு உள்ள விசுவாசிக்கிற தேவன் ஆவியா இருக்கிறார். हमारा विश्वास करने वाला परमेश्वर वो आत्मा है. அந்த ஆவியான தேவனை நீங்களும் நானும் தொழுது கொள்ள வேண்டுமானால் वो आत्मिक परमेश्वर को अगर हाँ पर हम जो है सृजन करना है, நம்முடைய தொழுகை எப்படி இருக்கணும்? वो हमारा जो आराधना कैसे होना, பவுல் சொன்ன மாதிரி, जैसे पौलुस ने कहा, பவுல் சொன்ன மாதிரி जैसे पौल ने कहा, ஆவியோடு பாடுவேன், वो आत्मा से गाऊंगा கருத்தோடு பாடுவேன், और बुद्धि से गाऊंगा. அங்க இங்க அவங்கள பார்த்துக்கிட்டு இவங்கள பார்த்துக்கிட்டு பாட மாட்டேன். या आजू बाजू में देख के ऐसे गाना नहीं. ஹல்லேலூயா. हालेलुया. ஆலயத்துக்கு வந்த பிறகு மெய் மறந்துடணும். போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி துருதி போடுங்க. बाइबल चर्च में आते समय खुद को भूल जाना है, फोन वगैरह सब बंद कर देना. தேவனை சிஷ்ட பண்ணக்கூடிய அவரை வேதனைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. परमेश्वर को और हमारे बीच में जो डिस्टर्बेंस लाने वाला ஒழுக்கம் இருக்கக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. हर कोई बात तो ऐसे दूर करना है, வெளியே போடுங்க. उसे दूर कर लीजिए. ஹல்லேலூயா. हालेलुया. இப்படி ஆராதித்தால் ऐसे हम आराधना करेंगे அந்த तो ஆராதனைக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? वो आराधना को ऐसा क्या नाम है? ரோமர் 12 எழுதப்பட்டிருக்கு பாருங்க. रोमियो 12 अधिकार में से புத்தி உள்ள ஆராதனை. एक बुद्धि की आराधना. ஹல்லேலூயா. புத்தி உள்ள ஆராதனை அதுக்கு தான் சொல்லுவாங்க புத்தி உள்ள ஆராதனை. उसी को जो है ஹல்லேலூயா. एक बुद्धि की இங்க आराधना. பறக்கு பார்த்துக்கிட்டு வெளியே எந்திரிச்சு போகவும் அங்க போய் போன் பேசவும் இது என்ன ஆராதனை சீர்குலைக்க விதமா இருக்கு. ऐसे आजू बाजू में देखना, बाहर जाना, ஆராதனை சீர்குலைக்கிற காரியம். ये आराधना को जो தேவனை வேதனைப்படுத்துகிற காரியம். परमेश्वर को दुख दे, தேவனை துக்கப்படுத்துகிற காரியம். परमेश्वर को जो है दुख இந்த देना. வருஷத்தோடு அது ஒளியட்டும். ये साल से ये அது ஒளிந்து போட்டும். हटा दो, அது வேண்டாம். वो हमें नहीं चाहिए. ஒழுங்கும் கிருபமாய் நடக்கட்டும். सब जो ठीक तरह और अच्छी तरह से करना है, ஒழுங்கும் கிருபமாய் நடக்கட்டும். और जो है सब மற்ற शिष्टाचार. சபைகளை நம்ம குறைச்செழுதும். அது சுத்த, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி சொல்லுதமா ऐसे இல்லையா? दूसरे कलेशों को हम जो कमी சொல்லுதோம். निकालते हैं, இங்கே ஏகப்பட்ட குறை இருக்கு. हमारी भी बहुत முதல்ல இந்த कमी है. ஓட்டை அடைக்கணும். पहले हमारी ஹல்லேலூயா. कमी, हालेलुया, ஓட்டை அடைக்கணும் முத. हमारी कमियों को दूर करना. ஹல்லேலூயா. அப்பொழுது நீ ஹல்லேலூயா. மற்றவர்களை சொல்லும்போது உன் குறை என்ன என்பதை உன் மனசாட்சியை குத்தும். दूसरों को जब ஹல்லேலூயா. दोष लगा के யாரா हमारे இருக்கட்டும் சத்தியம் ஒருவர்தான். कोई भी हो सकते, ஊழியக்காரனுக்கும் அதே சத்தியம்தான், सेवक को விசுவாசிக்கும் அதே சத்தியம்தான். विश्वासी को वही है, யாரும் தப்ப முடியாது. कोई बच नहीं सकता. ஆமென். போதிக்கிறவனையும் வெட்டும், கேட்கிறவனையும் வெட்டும். और जो है அதனாலதான் வேதத்துக்கு பேர் இருபுறமும் கற்குள்ள பட்டயம். वो दो धारी तलवार है. ஹல்லேலூயா. எந்த பட்டயத்தினர் கூர்மையானது, ये जो तलवार है எந்த वो பட்டயத்தில் அது கூர்மையானது. उससे बहुत धार है. போதிக்கிறவனையும் வெட்டும். சில சமயத்தில் நாங்கள் செய்தெடுக்கும் போது கூட प्रचारक को भी நானா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எனக்கு மாத்திரம் இல்ல, சில காரியம் பிரியமில்லாத காரியம் எனக்குள் இருக்குமானால் அந்த காரியம் நம் வார்த்தை எடுக்கும் போது என்னைய கொத்தும். चाहे ஹல்லேலூயா. कोई विषय हो, मुझे भी என்னைய कमी होगा கொத்தும். और मुझे भी एहसास அதை करना. தாண்டி போக முடியாது. அறுக்கும் இத போதிக்கையே இந்த தவறு வாங்கிட்ட இருக்கே திறந்தோட என்னைய குத்தும். பாத்தீங்களா? ऐसे वचन ही हमें भी बताएगा. ஹல்லேலூயா. எப்படி அதை தாண்டி போவ? மனசாட்சியை தாண்டி குற்ற உணர்வு இருக்குமா எப்படி போதிக்க முடியாது? उसे हम पार करके ஹல்லேலூயா. हालेलुया. அதனாலதான் இருபுறமும் கற்குள்ள பட்டயம். इसलिए कहा कि दो धारी எந்த तलवार है. பட்டயத்திலும் கூர்மையானது. ये तलवार बहुत ही ஹல்லேலூயா. धार. அப்ப நான் ஆவியோடும் பாடுவேன், मैं आत्मा से गाऊंगा கருத்தோடும் பாடுவேன். और बुद्धि से गाऊंगा. ஹல்லேலூயா. हालेलुया. 16 வாசிங்க. அதே 1 கொரிந்தியர் 14:16 வசனம். 1 Corinthians 14:16. போதும் 10 வாசிங்க. பார்த்தீங்களா? உலகத்தில் இப்போ என்ன இதில் நம்ம கற்றுக்கொள்ளணும்னா என்ன சொல்ல வர தெரியுமா பவுல்? உலகத்தில் எத்தனையோ பாஷைகள் இருக்கிறது, அவைகளில் संसार में कितनी भाषा है, அர்த்தம் இல்லாத ஒன்றும் இல்லை. நல்லா वो கேட்கணும். बिना अर्थ नहीं है, எல்லாம் அர்த்தத்துக்கு உட்பட்டதுதான் பாஷைகள். सब भी कुछ मतलब. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ அர்த்தம் இல்லாத பாஷைகள் யாருக்கும் புரியாது, பிரயோஜனமற்றது. ஹல்லேலூயா. भाषा वो किसी को लाभ नहीं देगा. அப்படி போல 9 வாசிங்க. அதே இதில் 9 9 वचन को पढ़िए. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? தெளிவான நாவினால் வசனிக்க விட்டால், அதாவது பேச்சு தெரிவியா, ஒரு ஸ்தோத்திரமா இருக்கட்டும், ஜெபமா இருக்கட்டும், அல்லது ஒரு பாவரிக்கையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கர்த்தருக்குரிய காரியம் தெளிவா இருக்கட்டும். परमेश्वर का जो भी कार्य हो वो साफ साफ हालेलुया. हालेलुया. ஒழுங்கும் கிருபமா இருக்கட்டும். தெளிவா இருந்தா ஒழுங்கும் கிருபமா இருக்கும். ठीक और शिष्टाचार से. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் கூட கிதத்துல முடியாது. எப்படி ஸ்தோத்திரத்தை கூட ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னானே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ऐसे कुछ लोग ऐसे स्तोत्र भी ऐसे ठीक से नहीं बोलेंगे. என் மகன் ஜெபம் பண்ணும்போது
ऐसे मेरा बेटा प्रार्थना करते समय எனக்கு எங்க அம்மா பேர் சொரணம் சொரணத்தியால கூப்பிடுறது சொல்லி சத்தம் போடுவேன் ஜெபத்துல. ऐसे वो கிளியரா சொல்லல அப்படின்னு சொல்லி ठीक तरह से धन्यवाद नहीं बोलता, இந்த பாணியை படிக்காத, தெளிவா பேசு. ऐसे ठीक तरह से बात करो करके मैं बोलता था. அது தெளிவா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ऐसे एकदम साफ लफ्ज में ஸ்தோத்திரம் சொல்லுங்க தெளிவா, உளம்பாதங்க. साफ लफ्ज से ஒழுங்குங்கிறமாய் கர்த்தருக்கு புரியும். ஆமா, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஆனா நேர்த்தியா கர்த்தரை துதிக்கும் போது இந்த உணர்வு நம்ம இருக்கணும். எந்த உணர்வு? நேர்த்தியா நான் எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று மகிமையாய் செய்யணும். ஆமென். जो भी करे वो ठीक तरह से இந்த உணர்வோடு செய்யணும். ஆமென். आमीन. அதை 8ஆம் வசனத்தை வாசிங்க. वही 8वें वचन को पढ़िए. ஹalleluya. ஹalleluya. போதும். எக்கால விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தமாய் போவான்? பார்த்தீர்களா? और यदि जो है ऐसे जो यकालम उसका जो आवाज होगा कौन रुक पाएगा? ஹalleluya. हालेलुया. அப்ப தெளிவா நேர்த்தியாய் ஒழுங்கும் குருவுமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்த சித்தத்தின் வெளிப்பாடு தான் பவுல் இப்பொழுது இப்படியாய் நமக்கு சபைகளுக்கு எச்சரித்து எழுதியிருக்கிறார் அந்த நிறுவனத்தை. ஹalleluya. इसलिए जो भी है वो ठीक ஹalleluya करके पौलुस कहते हैं. இஸ்ரவேல் தேசத்துல பாருங்க, சமயத்துல யுத்தம் வந்தபோது इजराइल देश में देखिए जो युद्ध हुआ था, யுத்தம் தொடங்கின மாத்திரத்துல என்ன அங்க சத்தம் கேட்கும் சொல்லுங்க பாப்போம். जो युद्ध शुरू होता तो क्या அலாரம் ஒலிக்கும். ஹalleluya. हालेलुया. அந்த அலாரம் எப்போ ஒலிக்கும் தெரியுமா? யுத்தம் வரக்கூடிய சமயத்துல தான். वो जो सायरन जो है எக்கால சத்தம் போல वो युद्ध के समय वो அது आवाज आता है. அது வழக்கம் போல ஒலிக்காம திடீர்னு கற்பூரஞ்சு வைங்களே, புரியாது. எல்லாரும் அசமந்திருந்துருமா போட்டு மலத்திட்டு போயிருவாங்க. ஹalleluya. ऐसे वो हर समय नहीं ரெகுலரா ஒலிக்கக்கூடிய சத்தம் தெளிவா இருந்தா தான் ஓ எதிரிகள் வந்துட்டார்கள், தாக்கி விட்டார்கள், யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுன்னு சொல்லி அவங்க எல்லாரும் முழிப்புணர்வு அடைஞ்சு தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஹalleluya. सायरन का आवाज जब बजता है लोग सुधर जाते हैं. உலக வழக்க பிரகாரமே உலகத்திலே சில ரூல்ஸ் ரெகுலேஷன் இப்படி இருக்கு. ஆமென். आमीन. அப்ப தேவனுடைய சமூகத்துல, परमेश्वर के समूह में, கர்த்தருடைய காரியத்துல, परमेश्वर के कार्य में எவ்வளவு ஒழுங்குமாய் கிருபையாய் செய்யணும் நீங்க நானும். जो भी है ठीक तरह से करना है. ஹalleluya. हालेलुया. எவ்வளவு ஒழுங்கும் கிருபையாய் செய்யணும். जो भी है ठीक तरह से करना है. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. प्रेरित 2:1 को पढ़िए. ஒரு நிமிஷம். யாக்கோப்பு 5:17 வாசிங்க. ஜீசஸ். जेम्स 5:17. போதும். ஹalleluya. हालेलुया. இந்த காரியத்தை யார் பொழுது எடுத்தோம்னா, ये विषय को मैं क्यों बोल रहा हूँ? கருத்தாய் ஜெபம் பண்ணினான். जो ये बुद्धि से जो उसने प्रार्थना किया. हालेलुया. கருத்தாய் ஜெபம் பண்ணினான். जो बुद्धि से प्रार्थना किया. அப்போ ஒரு ஜெபத்தை கூட நம்ம தேவ சமூகத்துல கருத்தாய் ஒழுங்கும் குருவுமாய் செய்ய வேண்டும். जो परमेश्वर में प्रार्थना हालेलुया. बुद्धि से और ठीक तरह से करना है. கருத்தாய் ஏன் ஜெபம் பண்ணான்? क्यों ऐसे बुद्धि से प्रार्थना किया? தேவை அறிந்து எந்த காரியத்துக்காக எப்படி ஜெபிக்கணுமோ அப்படி ஜெபிக்கணும். ஹalleluya. जरूरतों को जान के क्या विषय प्रार्थना करना है उससे प्रार्थना करना है. செய்திக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா விசுவாசிகளே, संदेश के लिए प्रार्थना करो कहा तो ஹalleluya. हालेलुया. செய்திக்கு மாத்திரம் இந்த வேளையில என்ன தேவையோ அதை மாத்திரம் ஜெபிக்கணும். उस समय जो जरूरत है उसके लिए प्रार्थना करना है. हालेलुया. காத்திருப்பு ஜெபம் தொடங்கி முழுஇரவு ஜெபம் தொடங்கி உபவாச கொடுத்த முடிச்சு சுத்தி வளைச்சு வந்தீங்கன்னு வைங்களேன், அவலட்சணமா இருக்கும். அது கேட்கத்தக்கதா இராது. विषय को छोड़ के बाकी विषय के बारे में प्रार्थना करेंगे இதோட ஓயிட்டும். ஹalleluya. इस साल से खत्म हो जाए. ஒழுங்கும் குருவுமாய் सब ठीक तरह से करना. உபவாச கூட்டம் வைக்கும்போது அதுக்கேத்த ஜெபம் தான். उपवास करना तो उसके योग्य प्रार्थना. அதுக்கேத்த மாதிரி பண்ணுங்க. उसके लिए प्रार्थना. ஹalleluya. हालेलुया. சுத்தி வளைச்சு பண்ண கூடாது. वो घुमा फिरा के प्रार्थना नहीं करना. அது கேட்கிறதுக்கு நல்லா இருக்காது. वो सुनने के लिए भी अच्छा नहीं होगा. போர் அடிக்கிற காரியம். वो थोड़ा बोर हो जाएगा. நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். मैं आत्मा में गाऊंगा और बुद्धि में गाऊंगा. கருத்து நிறைந்த ஜெபம், जो बुद्धि के प्रार्थना, கருத்து நிறைந்த பாடல், जो है बुद्धि से गीत गाना. हालेलुया. தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமானால் நாம் கருத்தாய் பாட வேண்டும். परमेश्वर का नाम की महिमा होना है तो बुद्धि से जो है गाना. எலியாய் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ऐसे एलिया जो है उसने अच्छी प्रार्थना करी थी. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. प्रेरित 2:1 को पढ़िए. Acts 2:1. ஒரு 2ஆம் வசனம். ஹalleluya. ஹalleluya. போதும். हालेलुया. ஏன் நிரப்பிற்று? क्यों वो घर भर गया? அவர்கள் ஒருமனப்பட்டு ஒழுங்கும் கிருபையுமாய் பிதாவாகிய தேவனே பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தார்கள். वे लोग एक हालेलुया. मन होके पवित्र आत्मा के लिए लोग ஒரு மனம் உண்டாயிற்று. एक मन हो गया था.
ஆகவே பலத்த காற்று உண்டாயிற்று. इसलिए जो एक जोर की आंधी हो गई. அந்த பலத்த காற்றானது சூறாவளி காற்றோ அல்லது புயல் காற்றோ அல்ல. वो एक तूफान जैसा नहीं था. பரிசுத்த ஆவியானவர், वो पवित्र आत्मा, பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். और पवित्र आत्मा जो हालेलुया, उनके बीच में उपस्थित हो गया. அதே வல்லமை இன்றும் நடக்கக்கூடும். இங்க वही सामर्थ्य நடக்க முடியும். होगा. தேவன் பொழிந்தருள முடியும். परमेश्वर எப்பொழுது ஒரு மனம் நமக்குள் வருதோ, जब हमें एक मन होगा, அன்னைக்கு ஆவியானவர் மேல் ஊற்றப்படுவது நிச்சயம். उस वक्त என்னைக்கு ஒரு மனம் வருதோ, जिस दिन एक मन होगा, சரி பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் எப்பவும் சரி பண்ணி தேவ பக்தியோடு பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுவோமானால், ठीक करने वाले बातों को जब ठीक होगा, அதே வல்லமை இன்றும் நிரப்ப வல்லவர். वही सामर्थ्य आज ஹalleluya, होगा. ஹalleluya, हालेलुया. இந்த புதிய ஆண்டுல பழைய ஆண்டை போல இருக்க கூடாது. ये नए साल में हालेलुया. जुने साल जैसे नहीं करना है. கை தட்டும் போது கூட ஒன்னு புரோட்டா போடுது, ஒன்னு கொத்து புரோட்டா போடுது, ஒன்னு ரொட்டி போடுற மாதிரி இருக்கு. டக் டக், இது என்னன்னு கேட்க எனக்கு ऐसे जो गीत கடுமையா கோவம் வருது எனக்கு. गीत में ताली भी ठीक से हो जाती ஹோட்டல்ல போய் செய்யுங்க, இங்க செய்யக்கூடாது. ये सब ஹalleluya, हालेलुया. ஒரே தட்டுனா எப்படி போகுது, இதே ஸ்கில் நகருங்க, இப்படி இப்படி போகுதுன்னா அப்படிதான் போகணும் எல்லாரும். ஆமே, செம்பரி ஆடு போல ஒண்ணு போல வரணும். ஆமே, வெள்ளாடு போல அங்கங்க நாலு திசையில பார்க்கப்படாது. வெள்ளாட்டு சுவாவாது. ऐसे ठीक तरह से हम जो है ताली बजाना. வெள்ளாட்டை ஒதுக்கி வச்சுட்டு அதை அக்னி கடைசி நாள்ல அதை ஒதுக்குதாரு பாருங்க. இந்த வெள்ளாட்டை ஏன் அது சபிக்கப்பட்டது. इसलिए ऐसे உங்களை சொல்லல, வெள்ளாட்டை சொல்றேன். ஹalleluya, ऐसे प्रकार के भेड़ों को अलग किया जाता है. என்னடா ஹalleluya, हालेलुया, ஹalleluya. இந்த வியாபாரம் இருக்க கூடாது இன்னையோட. ஆமென், முடிச்சிருங்க, இதுக்கு முடி கட்டுங்க. ये सब बातों को खत्म करना है. ஹalleluya, हालेलुया, ஆமென், आमीन. அப்போ ஒன்னு போல வாசிங்க. ஆமென். एक साथ जो है वचन को पढ़ना है. புது வருஷம் அன்னைக்கு புது வருஷம் அன்னைக்கு பாட்டு பாடும்போது ஐயா சத்தம் பண்றா உங்களே, நான் அங்க இருந்துகிட்டே கேள்விப்படுறேன். नए साल में गीत गाते समय ये ने ठीक किया था. சரியில்லைன்னா சத்தம் தான் போடுவாரு. ठीक नहीं तो बताइए. हालेलुया. இதா ஜோலி அவருக்கு புது வருஷம் புருஷம் அன்னைக்கு சந்தோஷமா கர்த்தருடைய வார்த்தை பேசி துதித்து ஆராதித்து போகக்கூடிய நபர் சத்தம் போடக்கூடிய அளவுக்கு நடக்காங்க. ஹalleluya. नए साल में जो है खुशी से होने के ஹalleluya. ऐसे बताना जरूरत है. சரி தம்பி ட்ரம் இதடித்தல் பேடட்டன் சரி. ஹalleluya. நேர்த்தியா வாசிக்கணும். தெரியலையா உட்கார்ந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹalleluya. உழப்பாதங்க. ஹalleluya. சங்கீதக்காரனை குறித்து இங்க வாசித்தோம். அவன் எப்படி வாசித்தான் பாத்தீங்களா? அதனாலதான் அவனை தேடக்கூடிய அளவுக்கு அவனுடைய காரியம் இருந்துச்சு. ஹalleluya. யாரையும் கூட்டி வரலாம். ஹalleluya. நீங்க பாத்துக்கங்க, யார் நேர்த்தியா ஒழுங்கும் கிருபையுமாய் செய்கிறார்களோ, அது ஒரு பிரசங்கமா இருக்கட்டும், ஆராதனையா இருக்கட்டும், ஒரு சண்டே கிளாஸ் டீச்சரா இருக்கட்டும், அல்லது ஜெபமா இருக்கட்டும், அல்லது வர்ஷிப்பா இருக்கட்டும், நேர்த்தியாய் ஒழுங்கும் கிருபையுமாய் யார் செய்கிறார்களோ அவர்களைத்தான் லைக் பண்ணுவார்கள், அவர்களைத்தான் கூப்பிட தோன்றும். जो ठीक तरह से काम करता है लोग उन्हीं को ढूंढ के आते हैं. அரக்குறை வியாபாரத்தை விரும்ப மாட்டாங்க. ऐसे आधा दोनों பார்த்தாலே கோபம் தான் வரும். आधा दोनों काम करने वाले कोई बुलाता नहीं है. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மேல கிளாஸ் கொண்டு வந்துட்டுங்கற வச்சிட்டு போறாங்க. कुछ लोग என்ன வேலைக்காரன் வைப்பான். ऐसे यहाँ पे ऐसे चीजों को रख के चले जाते हैं. எப்படி கொண்டு வந்தோம் அப்படி கொண்டு போணும். जैसे लेके आए யாரா இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், चाहे कोई भी हो. हालेलुया, हालेलुया. ஒழுங்கும் கிருபையுமாய் நடக்கணும். सब ठीक तरह से हालेलुया. हालेलुया. அத தேவன் விரும்புகிறார். நான் சொல்லவில்லை, தேவன் விரும்புகிறார். परमेश्वर चाहते हैं, मैंने உணர்த்தப்பட்டதை சொல்லுகிறேன். ये मुझे एहसास है. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டா உங்களுக்கு நல்லது. हालेलुया. हालेलुया. அப்போ ஒழுங்கும் கிருபையுமாய் हालेलुया ஒரு காரியத்தை सब ठीक तरह से कार्य को நேர்த்தியா ஒரு பாத்திரம் விளக்குது இருக்கட்டும், அது கூட நேர்த்தியா செய்யணும். चाहे बर्तन धोना क्यों ना हो, நேர்த்தியா செய்யணும். वो भी ठीक तरह से करना है. கர்த்தருடைய காரியம், परमेश्वर का कार्य நேர்த்தியா செய்யுங்க. वो ठीक तरह से करना है. हालेलुया. ஒழுங்கும் கிருபையுமாய் सब अनुशासन से நடைபெற करना है. வேண்டும். सभी कार्य हालेलुया. हालेलुया. தேவனுடைய நாமம் அதில் மகிமைப்படும். परमेश्वर के नाम की उसमें महिमा होगी. உங்களுக்கும் கனம் உண்டாகும். आपको भी आदर महिमा होगा. நம்ம அறக்குறையை செய்வோமானால் हम आधा दोनों करेंगे तो உங்களை யாரும் விரும்ப மாட்டாங்க. कोई आपसे चाहेंगे नहीं. யாரும் விரும்ப மாட்டாங்க. मुझसे कोई चाहेगा नहीं. நேர்த்தியா வாசிங்க. ठीक तरह से पढ़िए. ஒரு ட்ரம் வாசிக்கதா இருக்கட்டும். अगर बैंड बजाना है तो ஐயோ நம்ம ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம் அல்லவா? हम जीवित परमेश्वर की आराधना कर रहे हैं. உலகத்தான் கூட நேர்த்தியா வாசிக்கிறானே. संसारिक लोग भी अच्छी तरह से बैंड बजाते हैं. உலகத்தான் நேர்த்தியா வாசிக்கிறான். संसारिक लोग भी अच्छी तरह से பிரயோஜனமற்றது. वो ऐसा है. ஆனாலும் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டியது வருது. एक उदाहरण के तौर पे मैं बोलता हूँ. நாம் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். हम जीवित परमेश्वर की आराधना करते हैं. நேர்த்தியா வாசிக்க வேண்டும். ठीक तरह से पढ़ना है. நேர்த்தியாய் பாட வேண்டும். ठीक तरह से गीत गाना है. பவுல் சொல்லுகிற குறித்து நாம் கேட்டோம், வாசித்தோம். पौलुस जो कहा था, ஆவியோடு பாடுவேன், मैं आत्मा से गाऊंगा, கருத்தோடு பாடுவேன், बुद्धि में गाऊंगा. ஹalleluya. हालेलुया. அதுதான் நமக்கு தேவை. நமக்கு वही हमें जरूरी है. ஹalleluya. हालेलुया. ஜெபமா இருக்கட்டும், प्रार्थना क्यों ना हो, துதியா இருக்கட்டும், स्तुति क्यों ना हो, ஆராதனையா இருக்கட்டும்,
எதுவா இருக்கட்டும் கர்த்தருக்கு உட்பட்ட காரியம் जो भी हो, அனைத்திலும் ஒரு ஒழுங்கும் கிருபையும் தேவை. हर कार्य में जो है ठीक तरह से होना। ஹalleluya. हालेलुया। ஆமென். ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் पौल और जो साइलस जो है, அப்போஸ்தலர் 16 அதிகாரம், एक्ट्स 14, அப்போஸ்தலர் 14 அதிகாரம், 16 அப்போஸ்தலர் एक्ट 16, हाँ 23 வாசிங்க. उसका 23 को पढ़िए, एक्ट 16 23। ஸ்தோத்திரம். ஆ ஆ ஆ ஆமென். ஆ போதும் போதும். ஹalleluya. हालेलुया। பாத்தீங்களா? சிறை கதவு உடைக்கத்தக்க, ऐसे जो है ஹalleluya, जेल का जो दरवाजा टूट गया, அடிக்கப்பட்டு அவர்கள் எங்கேயோ ஒரு ஆராதனைக்குரிய ஆலயத்திலேயோ எங்கேயோ ஒர்ஷிப்ல இல்ல, அடிக்கப்பட்டு வேதனையோடு சிறைச்சாலைக்குள்ளே பவுலும் சீலாவும் அடைப்பட்டு இருக்கிறார்கள். ऐसे उनको जो है ஹalleluya. मार खा के துயரமான காரியம். அந்த துயரமான காரியத்தின் மத்தியில் அவர்கள் செய்தது என்ன தெரியுமா? ऐसे दुख के समय उन्होंने क्या किया? நல் இரவு ऐसे जो रात के समय கர்த்தரை துதித்தார்கள். परमेश्वर की महिमा நான் ஆவியோடு பாடுவேன், मैं आत्मा में நான் गाऊंगा கருத்தோடு பாடுவேன் और बुद्धि में गाऊंगा। ஆமென். ஸ்தோத்திரம். மத்தேயு 18 ஆமென் 19 சொல்லப்பட்டபடி 2-3 பேர். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். அதை வாசித்து பாருங்க. मैथ्यू 18:19 20 வாசிங்க. ஹalleluya. हालेलुया। ஆனால் கூடுகிறது பெருசு இல்ல, इकट्ठा होना बड़ी नहीं है। 2-3 பேர் என் நாமத்தினால், அவருடைய நாமத்தினால் கூடுகிறது பெரிய காரியம் இல்ல. ऐसे इकट्ठा होना बड़ी बात नहीं है। ஆனால் அங்க ஆவியோடும் கருத்தோடும் துதிக்கணும். लेकिन वहां पे आत्मा और बुद्धि, பவுலும் சீலாவும் செய்தார்கள். ये पौल और सीला ने किया। தேவனுடைய வல்லமை உனக்கு வந்தது சிறைச்சாலை. तभी परमेश्वर की जो सामर्थ्य उनके बीच में நடந்தது என்ன? क्या हुआ? ஹalleluya. காரியம் அதை விட முடியவில்லை. காவலாளி ரட்சிக்கப்பட்டார். ஹalleluya. காவலாளி ரட்சிக்கப்பட்டார். जेलर भी उद्धार पाया। காவலாளி ரட்சிக்கப்பட்டார். जो जेलर था वो भी उद्धार पाया। ஹalleluya. நீங்களும் நானும் आप और हम கர்த்தரை உண்மையாய், ஆமென், நேர்த்தியாய், பயபக்தியாய், நடுக்கத்தோடு, முழங்கால் படிச்சு, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வோமானால், हम पर परमेश्वर को सच्चाई से आराधना करेंगे तो அதே பவுல் சீலா மத்தியில வந்த வல்லமை, वही पॉल साइलस के बीच में जो அதே आया சிறைச்சாலைக்குள்ள இறங்கிய வல்லமை, ஸ்பிரிட், वही जेल में जो आया सामर्थ, तो होली पवित्र आत्मा நமக்குள் இறங்குவது நிச்சயம். वो हमारे बीच में भी நம்ம आना காரியமே ஒழுங்கற்றதா இருக்கிறபடினால் हमारा கர்த்தர் இறங்க மாட்டார். हमारा कार्य ठीक नहीं करेंगे, இறங்க மாட்டார். परमेश्वर का வெறுமனையாய் துதிச்சிட்டு போக வேண்டியதான். ஹalleluya. तो हम जो व्यर्थ में ऐसे खाली இந்த ஒழுங்கில்லாத ஆராதனை, ஒழுங்கில்லாத காரியத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? மன நிறைவு இருக்காது. எழுச்சிக்காங்க. ऐसे जो ठीक आराधना नहीं है उसमें जो मन का समाधान नहीं होगा. இந்த காரியத்தை நான் எதோட ஒப்பிடுவேன் தெரியுமா? ஒரு காரியத்தை எங்க ஊர்ல ஊர் கூட்டம் நடக்கும். हमारे गांव में ऐसे पंचायत बैठता है. அப்போ வழக்கு அறையும் குறையுமா கூட்டுவாங்க, சமாதானமா முடிச்சு போயிடலாம் சொல்லி. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு திருப்தி இல்லாம எல்லாம் போவான். எப்படி? துக்கத்தோடு. ऐसे पंचायत में जो है कोई बात का फैसला जल्दी होता नहीं. ஏன்னா திருப்தியா இல்லைன்னா அங்க ஒழுங்கா நடைபெறல, ஒழுங்கு எல்லாமே சீர்கெட்டதா இருக்கு இல்லையா? वो ठीक तरह से नहीं होगा तो सब गड़बड़ी हो जाएगा. ஒழுங்குங்கிறவங்க அங்க இல்ல, वहाँ पे गड़बड़ी होता है. அப்ப போகும்போது எல்லாரும் துக்கத்தோட தான் போவான். जाते समय सब लोग இந்த மாதிரி தான் இருக்கும் கதை. ஹalleluya. हालेलुया. அப்ப ஆலயத்துக்கு வந்துட்டு நிறைவாய் போணும்னா நிறைவாய் கர்த்தரை துதிக்கணும். ஹalleluya. भवन में आके जो நிறைவாய் துதிக்கணும். ஆமென். ஒழுங்கும் கிருபையாய் துதிக்கணும். ठीक तरह से जो है स्तुति करना है. ஒழுங்கும் கிருபையாய் துதிக்கணும். ஆமென். அது ரொம்ப முக்கியம். वो बहुत मुख्य है. நீங்கள் ஸ்தோத்திரம். நம்ம அப்போஸ்தலர் 6 அதிகாரத்திலே அப்போஸ்தல் 6 ஜீசஸ் அதில் 2-3 வசனம் தொடர்ந்து பாருங்க. प्रेरित 6-2-3 वचन. அதாவது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பந்தி விசாரிக்கப்படுவதற்கு எப்படிப்பட்டவர்களை அங்க தேர்வு செய்யணும். वहाँ पे जो भोजन का जो कार्य है,
ம் ஆ ஹல்லேலூயா. பாத்தீங்களா இதுல ஒரு ஒழுங்கு வெளிப்படுதான். यहाँ पे आपने देखा இவன் கண்ட மணிக்கு யாரையும் வைக்கல, அந்த பந்தி விசாரணைக்காரன் கூட. ஏன் वहाँ पे जो भोजन का काम है उसमें भी कुछ लोग को अच्छे लोग தேவனுடைய அபிஷேகம் பெற்றவங்க அவங்க தான் ஒழுங்கும் கிருபையுமாய் செய்வாங்க. ஆமென். ऐसे परमेश्वर का अभिषेक पाए लोग ही ठीक तरह से करेंगे। हालेलुया। ஆளு நல்ல पर्सनालिटीயா இருக்காரு, और वो दिखने में अच्छा पर्सनालिटी दिख रहा है அப்படி என்பதுக்காக அல்ல. और ऐसा नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। பந்தி விசாரணை செய்வதற்கு கூட जो भोजन का जो कार्य संभालने के लिए எப்படிப்பட்டவர்களை தேர்வு செய்யணும்? ऐसे लोगों को ही चुनना है। திரும்ப படிங்க. दोबारा पढ़िए। ஆ பரிசுத்தாவின் ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்று ஹல்லேலூயா சபையிலே பாத்தீங்களா? ஹல்லேலூயா. हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों इसलिए लिखा है? பந்தி விசாரிக்கும் போது பலமரம் படும் போது जो ऐसे भोजन का कार्य जो संभालते समय அவன் கவனம் எங்கேயும் போயிடக்கூடாது. उसका उसका ध्यान कहीं और கவனம் சிதறக்கூடாது. उसका ध्यान भटकना नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। பெண்கள் லைன்ல போகும்போது கவனம் சிதறக்கூடாது. ऐसे सिस्टर लोग के நல்லா கேட்டுக்கணும். ऐसे अच्छा सुनना है। இதெல்லாம் அறிந்து தான் ये सब जानना ही है। இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ऐसे कार्य को ऐसे करना। ஆவின் உணர்வோடு கூட आत्मा की जो தேவ சிந்தையோடு கூட परमेश्वर के सोच से அப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும். ऐसे लोग होना है। அப்பொழுதுதான் பந்தி ஒழுங்கும் கிருபையுமாய் பலவாரப்படும். तभी जो भोजन का कार्य भी ठीक तरह से होगा। இல்லனா பச்சைபாதத்தோடு ऐसा नहीं तो भेदभाव होगा। மனைவி பிள்ளையை பார்க்கும்போது ऐसे हमारे जो खुद ஒரு விதமாவும் खुद के जो घर वालों को देख के समय अलग एक மாமியாரை பார்க்கும்போது இன்னொரு விதமாவும் और जो सास को देखते हैं दूसरा மாம்ச பிரகாரமா நடந்து கொள்வோம். ऐसे वो शरीर में वो चाल चलन கடைசில பாத்தீங்கன்னா और अंत में देखेंगे तो வாக்குவாதத்துல முடியும். वो जो है वाद विवाद में हो जाएगा। அவருக்கு 2 லேக் பீஸ் போட்டாரு, ऐसे उसको எனக்கு கொஞ்சம் கையை சுருக்கிட்டாரு, उसको ज्यादा भोजन दिया मेरे को कम दिया करके। இதனால தான் இந்த கூத்தெல்லாம் நடக்கும்னு சொல்லி தான் ஒழுங்கும் கிருபையுமாய் அம்மையா இருக்கட்டும் அத்தா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஒன்றுனா ரூல்ஸ் என்ன அதுதான் ஒன்னா 1 பீஸ் தான். ஹல்லேலூயா. பச்சை பாதத்தோட செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. भेदभाव से नहीं करना है। தேவ சமூகத்திலே परमेश्वर के समूह में அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்களாம். वे लोग बांट के दिए थे। தனக்கென்றெல்லாம் பொதுவாய் ஆமென் பொதுவா இருந்தது. ஹல்லேலூயா. सब कार्य आम तौर पे था। பொதுவா இருந்தது. सब आम तौर पे था। பொதுவா இருக்கிற இடத்துல தேவனுடைய மகிமை இருக்கும். और जब ஹல்லேலூயா. आम जगह पे பச்சை பாதத்தோட எதையும் செய்வோமானால் भेदभाव में कुछ करेंगे तो மாம்ச யுத்தம் நடக்குங்க. जो शरीर में युद्ध होगा, சண்டை நடக்கும், झगड़ा होगा। ஆமென். आमीन। இதெல்லாம் ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். ये सब ஹல்லேலூயா. कार्य को ठीक करना है। இன்னொன்று வாசிப்போம். और पढ़ेंगे அப்போஸ்தலர் 12 அதிகாரம் प्रेरितों का काम 12 अधिकार 5 उसके 5-6 அப்போஸ்தலர் 12 ஆமென். அப்போ என்ன நடந்தது? 6 வாசிங்க. ஹல்லேலூயா. போதும். குறித்த நாட்களுக்கு முந்தின நாட்கள் எப்படி? ஹல்லேலூயா. तय समय के एक दिन के पहले காரணம் என்ன தெரியுமா? कारण क्या था? ஊக்கமாய் சபையார் மரியாள் வீட்டில் ஜெபம் நடக்கு. ஹல்லேலூயா. பேதுருக்காக பாத்தீங்களா? कलीसिया पतरस के लिए प्रार्थना कर रहा था। அப்ப அந்த ஜெபத்தினுடைய வல்லமை நான் ஆவியோடு பாடுவேன் கருத்தோடு துதிப்பேன். ஆமென். துதிக்கிற வல்லமை பேதுருவை அங்க என்ன செய்து ஹல்லேலூயா விடுதலையாய் கொண்டு வருது. वो प्रार्थना का सामर्थ जो है पतरस को छुड़ाता है। அது ஊக்கமான ஜெபம். சபையார் கருத்தாய் ஜெபம் பண்ணார்கள். जो बुद्धि से जो प्रार्थना किया நடந்தது என்ன? क्या हुआ? பேதுரு முந்தின குறிக்கப்பட்ட நாட்களுக்கு முன்னே விடுதலை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. நாம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வோமானால் आत्मा में और बुद्धि में जब அங்க விடுதலை உண்டாகும். वहां पे जो छुटकारा எங்க ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறார்களோ அங்க தேவ வல்லமை இறங்கி வருவது நிச்சயம். தேவ பிரசன்னம் இறங்கி வருவது நிச்சயம். விடுதலையும் சாத்தியம். விடுதலையும் உண்டாவது நிச்சயம். वहां पे जो है आत्मा बुद्धि அதனால தான் நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். हमारा परमेश्वर जो அவரை தொழுது கொள்கிறவர்கள் உண்மையோடு ஆமென் ஆவியோடும் உண்மையோடும் ஆமென் ஒழுங்கும் கிருபையுமாய் தொழுது கொள்ள வேண்டும். आराधना करने वाले जो है वो आत्मा और बुद्धि से 7 वचन को पढ़िए। ஹல்லேலூயா. அங்கு நின்று வந்தான். ஆமென்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா தெரித்தது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா हालेलुया சரி, இந்த காரியம் பேதுரு நாட்களில் தான் நடந்தது. இப்போ நடக்கல நினைக்கலாம். இப்போ ஒரு இடத்துல நடந்துச்சு, சொல்லுது பாருங்க. एक जगह में ये बात हुआ था ஹல்லேலூயா हालेलुया வடநாட்டிலே தமிழ்நாட்டிலிருந்து போன மிஷனரிகள் ऐसे तमिलनाडु ஹல்லேலூயா से जो मिशनरी लोग गए थे எங்கே ஒரு கிராமத்திற்கு சென்று ஊழியத்துக்கு போயிட்டு வருவதற்கு தாமதமாகிவிட்டது. 6 மணி வரைக்கும் தான் அந்த பஸ், லாஸ்ட் பஸ். அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு பயணிக்க வேண்டிய பஸ் ஆனது 6 மணி தான் லாஸ்ட். கொஞ்சம் நேரமாகிவிட்டது. एक गांव में सेवा के लिए गए थे लेकिन लास्ट बस जो है वो चला गया. காடு பகுதி, वो जंगल का रास्ता था. என்ன செய்வது? क्या कर रहे हैं? பெண்கள் எங்கே போவார்கள்? ऐसे स्त्रियां थी, ஏதோ பாதி தூரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தவர்கள் ऐसे ही चल के जा रहे थे. ஒரு மரத்து அடியில एक पेड़ के नीचे இங்க தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு போவோம் यहाँ पे थोड़ा आराम करके सुबह चलेंगे करके என்று சொல்லி ऐसे बोल के அந்த மிஷனரிகள் ஹல்லேலூயா वो मिशनरी लोग அங்கே இருந்தார்களா? वहाँ पे रुक ठहरे हुए थे. அப்பொழுது ஹல்லேலூயா முரட்டுத்தனமான ஒரு துஷ்ட மனிதன் वहाँ पे एक கங்கணம் கட்டி கொண்டு வந்து தகாத விதமாய் அவர்களை கணக்கு போட்டு வந்தான். ऐसे दुष्ट मनुष्य वहाँ पे आ गया. ஹல்லேலூயா हालेलुया கிட்ட நெருங்க முடியல. लेकिन वो पास में ना आ पाया. விசாரித்து பார்த்தா என்ன தெரியுமா? उससे पूछ के देखा तो क्या हुआ? காலையில் வந்து அந்த மனுஷன் சொல்லுதான் அந்த மிஷனரி கிட்ட, वो सुबह के मनुष्य बोल रहा है உங்களை சுத்தி 19 ஆட்கள் நின்னது மாதிரி இருந்துச்சு. वो आपको घेर के ஹல்லேலூயா 19 लोग खड़े थे. இந்த 19 ஆட்கள் அங்க நின்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? वो 19 लोग वहाँ पे खड़े थे, वो कारण क्या है? எங்கேயோ திருநெல்வேலி பக்கத்துல ஒரு சபையில அந்த மிஷனரியை சேர்ந்த அந்த ஸ்தாபனம் ஜெபம் பண்ணி 2 மணிக்கு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கு. कहीं पे मिशनरी हालेलुया संस्था के लोग प्रार्थना कर रहे हैं. எத்தனை பேர் ஜெபம் பண்ணார்களா? 19 பேர் ஜெபம் பண்ணார்களா? ऐसे 19 लोग प्रार्थना कर रहे हैं. ஹல்லேலூயா हालेलुया ஒவ்வொருத்தருடைய ஜெபத்துக்கும் ஒவ்வொரு தூதன் அங்க நிக்கான். हर பாத்தீங்களா? एक का प्रार्थना में हर एक का ஹல்லேலூயா स्वर्गदूत खड़ा रहेगा. ஒழுங்கும் கிருபை सब ठीक तरह से करना है நேர்த்தியான ஜெபம் और जो ठीक तरह से प्रार्थना करना है பாதுகாக்கும், वो जो हमें बचाएगा, விடுதலையாக்கும். छुड़ाएगा. ஹல்லேலூயா हालेलुया ஒழுங்கும் கிருபையாய் நடைபெறட்டும். और सब जो ठीक तरह से कार्य தேவனை होना. விரும்புகிறார். ஹல்லேலூயா हालेलुया இன்னொன்று ஆதியாகமம் 25:6 வசனத்தை வாசிப்போம். उत्पत्ति 25:6 को पढ़िए. जेनेसिस ஹல்லேலூயா 25:6. ஆதியாகமம் 25 அதிகாரம் 6 வசனம். जेनेसिस 25:6. ஸ்தோத்திரம். ஆ ஹல்லேலூயா हालेलुया பார்த்தீர்களா? எவ்வளவு ஒழுங்கான காரியம். ஏன் இப்படி ஆபிரகாம் செய்தார் தெரியுமா? क्यों ऐसे अब्राहम ने किया? நாளைக்கு சண்டை சச்சரவு வந்துடக்கூடாது. कल को ऐसे झगड़ा नहीं होना है. அதனால முன்னகிட்டு நாம் உயிர் ஜீவன் இருக்கும் போதே ऐसे जब तक वो जिंदा हो இந்த காரியத்தை ஒழுங்குங்கிறோமாய் நாம் செய்து விட்டால் நல்லது. ये कार्य को ஹல்லேலூயா ठीक तरह से करेंगे तो अच्छा है. நான் ஒவ்வொரு சபையில பார்க்கேன், ஐயோ அடி தடி சண்டை. பாத்தீங்களா? ऐसे कुछ कलेश में झगड़ा होता है. ஏன் தெரியுமா? क्यों? மூத்த ஊழியர் நம் முன்பிதாக்கள் அவர்கள் இருக்கின்ற நாட்களில் ஒருவேளை கர்த்தர் சமூகத்தில் போகக்கூடிய நாட்கள் வந்துச்சு, அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பா உணர்த்தப்படும். அந்த காலகட்டத்திலே உணர்ந்து அவர்கள் சபைக்கு என்னென்ன பொறுப்பு யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அவர்கள் நேர்த்தியாய் ஒழுங்கும் கிருபமாய் அதை செய்து விட்டு அவர்கள் கடந்து செல்வார்களானால் ऐसे बड़े नेता जो बातों को उन्होंने ठीक नहीं किया வராது, तो गड़बड़ी எல்லாரும் नहीं, அங்கீகரிப்பார்கள். सभी आराम से रहेंगे. அவர் என்ன மூத்தவர் சொல்லிட்டாரு, இனி ஒன்றும் பேசக்கூடாது. क्योंकि இப்படி சொல்லாத காரணம் தான் அங்கே எல்லாம் உழம்பிட்டு. ஹல்லேலூயா இப்படி எல்லா சபையிலும் இங்க தான் இல்ல, நிறைய சபையில் நடக்கு. யூடியூப்ல பாருங்க. ऐसे बहुत कलेश में गड़बड़ी ऐसे அவலட்சணம், बहुत ही अपमान होता है. ஒழுங்கும் கிருபமாய் ठीक तरह से இதை எண்ணி தான் பவுல் சொல்றாரு, சகலமும் ஒழுங்கும் கிருபமாய். ஒரு ஊழியமா இருக்கட்டும், सब कार्य ठीक तरह से करना है. பாகம் பிரித்து கொடுப்பதில் இருக்கட்டும், பச்சைபாதம் இல்லாம ஒழுங்கும் கிருபமாய் மனசாட்சிக்கு உள்பட்டு தேவ பயத்தோடு. चाहे जिम्मेदारी हो जो भी है ठीक तरह से सबको बांट के देना. ஆபிரகாம் செய்தார். इब्राहिम ने किया ऐसा. மறுமனையும் பிள்ளைகளுக்கும் என்ன செய்தார்? உயிரோடு இருக்கும்போதே நன்கொடை கொடுத்து அனுப்பிவிட்டார். ऐसे जिसको प्रॉपर्टी का बंटवारा उसने उनके बच्चों के बीच में कर दिया था. ஹல்லேலூயா हालेलुया நன்கொடை இங்க கூட மட்டும் இருக்க நன்கொடையும் புடிங்கிட்டு விட தான் ஆள் இருக்கு. ஹல்லேலூயா ऐसे जो है वो भी छीन के भागने के लिए ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதிப்பார்? உனக்கு சாபம் தான் இருக்கும், அதுல ஆசீர்வாதம் வராது. ஹல்லேலூயா हालेलुया பரிபூரணம் உள்ளவன் பரிபூரணம் உள்ளதான் என்ன செய்வான்? உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஆவிக்குரியவர்களாங்க யாராருங்க? सच्चाई से रहते पूरा आशीष पाएगा. நீதி நியாயம் நம்ம பக்கத்துல இருந்தா தான் கர்த்தர் உதவி செய்வார். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம
ஹalleluya जो धर्मी के कार्य में தண்டனை வந்துரும் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது ஹalleluya சேட்டை பண்ண கூடாது நம்ம ஆண்டவரே ஹalleluya ஒழுங்கும் கிருபையா இருக்கணும் ஒரு சிலருடைய நான் வெளியும் பார்த்திருக்கேன் ஆமென் ஸ்தோத்திரம் என்ன தெரியுமா ஆவிக்குரியவள் ஆமென் ஐயோ முக்காடு போடுதுன்னு என்ன செபிப்பது சாட்சி இரத்த கண்ணீர் வடித்து சாட்சி ஆனா கூட பிறந்த தங்கச்சி பிள்ளைகளை விட்டுட்டு தங்கச்சி செத்து போயிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த வர வேண்டிய அந்த சொத்துலையும் கூட வஞ்சகம் பண்ணது அந்த பிள்ளைக்கு சரியா கொடுக்காம இவளை அடிச்சா யாருக்காப்பா அவங்க அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் பார்க்கிறாரு அந்த பிள்ளைகளுக்குரியது அந்த பிள்ளைகளுக்கு போகணும் ஹalleluya அதுதான் உத்தமம் அதான் ஒழுங்கும் கிருபையும் ஆமென் இப்படிலாம் இருக்கு ऐसे सब गड़बड़ी भी होता है फैमिली இது எப்படி தேவனுடைய சமூகத்துல நியாயமா இருக்கும் நீதியா இருக்கும் सौम्य कैसे தண்டனை வரும் உனக்கு दंड होगा ஹalleluya हालेलुया ஒழுங்கும் கிருபையுமாய் செய்ய வேண்டும் சகலமும் सब ठीक तरह से करना है ஹalleluya हालेलुया உலக வாழ்க்கையிலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி ஒழுங்கும் கிருபையுமாய் செய்ய வேண்டும் चाहे संसार जिंदगी கர்த்தர் மகிமைப்படுவார் कोई परमेश्वर महिमा हालेलुया हालेलुया இன்னொன்று யாத்திராகமம் 18 24 25 வாசிப்போம் निर्गमन 18 ஹalleluya இதல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு ஹalleluya மோசேயை குறித்து பேசிட்டு போயிட கூடாது கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு காரியம் ஊழியக்காரன் முதல் கொண்டு நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு படிங்க அத ஹalleluya हालेलुया பாத்தீங்களா மோசைக்கு எந்த பெருமையும் வரல இவன் எத்துரு மாமன் அவனு கீமனாவது தேவன் முகமுகமா என் கூட பேசுறாரு இவன் பிசுகத்து எனக்கு ஆலோசனை சொல்லவா ऐसे मूसा को कोई घमंड किसी बात का नहीं था அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா ஹalleluya हालेलुया இங்க அப்படிதான் இருக்கு இன்னைக்கு எப்படி இவர் எனக்கு சொல்லவா हमारे बीच में लेकिन ऐसा घमंड रहता है அது நல்லதா எடுத்துக்கொண்டார் மோசே அப்படிதான் இருக்கு मूसा ने उसको अच्छा बात करके ले நல்லதாக எடுத்துக்கொண்டார் அது நல்லதாய்ப்பட்டது ஏன் அப்படி சொன்னார் அதுல சில ஆவிக்குரிய காரியம் மறைஞ்சிருக்கு ऐसे उसने कुछ आत्मिक बातें हैं எல்லா நீரும் உங்களுடைய தலை மேல பாரத்தை சுமக்காதரும் மோசே மர்மன்ட்டு சொல்றாரு எத்துரு ஆமென் ऐसे मूसा अपने दामाद से कहता है அது நல்லதாய் மோசைக்கு பற்று சரி மாமா சொன்னபடி எப்படி 10 பேர் 1000 பேர் 100 பேர் இப்படி ஒவ்வொரு கொத்துற மாதிரி பிரித்து பகிர்ந்து அது ஒழுங்கும் கிருபையுமாய் அந்த காரியத்தை செய்யும்படி அங்கீகரித்தார் அதை விரும்பினார் ஹalleluya பாரம் நீங்கிட்டு பாத்தீங்களா இதுக்கு பேர் தான் ஒழுங்கும் கிருபை ஹalleluya जिम्मेदारी के काम को उसने लोगों में बांट दिया சில ஊழியக்காரனை பாத்தீங்கன்னா कुछ सेवक लोगों देखेंगे ஐயோ யாரையும் பிரசங்கம் பண்ண விடவே மாட்டான் किसी को எல்லாம் சேர்த்து அவரும் ஜெயிக்க மாட்டாரு ஹalleluya கடைசில பாத்தீங்கன்னா ஒரு நாள் முடியாம போய் ஹalleluya அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க பிரதர் போங்க இது தேவையா ஐயா இது தேவையா பகிர்ந்து கொடுங்க ऐसे जो जिम्मेदारी बांट के देना हालेलुया நம்ம ஐயா பகிர்ந்து கொடுத்திருக்காரு हालेलुया கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் जिम्मेदारी बांट के दिया हालेलुया हालेलुया பொதுவாவே எதுக்கு சொல்றோம்னா கர்த்தர் ஆவியானவர் ஒவ்வொரு ஊழியக்காரர் மூலமாய் சமயத்துக்கேற்ற வெவ்வேறு விதத்தில் பேசுவார் ஆமென் पवित्र आत्मा सेवक के द्वारा பேச வேண்டுமானால் அவர்களுக்கு இடம் கொடுக்கணும் அவர்களை புஷ் பண்ணணும் ஊக்கப்படுத்தணும் ஆவிக்குரிய வளர்ச்சியில இதுதான் ஹalleluya ஊழியத்தின் பாதையில ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும் ஹalleluya தட்டி அமைக்க வைக்க கூடாது இந்த தட்டி அமைக்க வச்சா அது உருப்படாம போயிடும் ஹalleluya ऐसे दबा के नहीं रखना है ஹalleluya நீங்க பாருங்க கடைசில என் மனம் பாப்பா இருந்து பாப்பா நம்மள வெள்ள அங்கேயும் தண்டாச்சு எல்லாம் போட்டுக்கிட்டு நின்று பேபிக்குள்ள ஒட்டின மாதிரி இருக்கு என்னைக்கு தான் பிரசங்கம் பண்ண விடுவார் ரைட்டு நான் போறோம்னு போயிடுவான் அவர் பிரசங்கம் பண்ண மாட்டார் ஆண்டோடைய ரகசியம் வரைக்கும் வந்துட்டு போயிடும் 2வது வரைக்கும் வந்துருமியா அவர் பிரசங்கம் பண்ண மாட்டார் நான் போறோம்னு போயிடுவான் ஊழியம் சீர்கட்டு போகும் ஆவிக்குரிய பிரகாரமாய் என்ன செய்யணும் ஆராய்ந்து நிதானிக்கணும் எந்த காரியத்தை யாருக்கு கொடுக்கணும் என்று சொல்லி நிதானித்து ஞானமாய் மோசை போல ஆமென் ஒரு ஹalleluya தாவீதை போல ஒரு பவுலை போல ஆமென் நேர்த்தியாய் செய்வோமானால் ऐसे आत्मिक तौर पे जो बातों को जिम्मेदारी को बांटना महिमाப்படுவார் ऐसे वो परमेश्वर की महिमा होगी அப்படிப்பட்ட இடத்துல தேவ பிரசன்னம் உண்டாகும் ऐसे परमेश्वर भी प्रसन्न होगा தேவனுடைய வல்லமை நாம் உணரலாம் परमेश्वर के सामर्थ्य को हम महसूस कर सकते हैं हालेलुया அப்ப மோசேக்கு இது எப்படி இருந்துச்சு நல்லதாய் தெரிந்தது அங்கீகரித்தார் तो मूसा को वो बात जो है उनको अच्छा लगा இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு துணை ஊழியக்காரங்கள் சொல்லும்போது
கேட்கறதுக்கு மனசு இல்லை. आज सेवक लोग को जो उनके जो नीचे सेवक है बोलेंगे तो अच्छा नहीं लगता है. இவர் என்ன சொல்றது, நேத்து வந்தவர் ये क्या कल आया है, ये क्या बोल रहा ஐயா, है. நேத்து வந்தவரோடு கூட கர்த்தர் பேசுவார், அதை புரிஞ்சுக்காங்க. लेकिन इसे कल आए उनसे परमेश्वर बात कर सकता है. பழைய ஆளுட்டே பேசிட்டு இருப்பான்னு நினைக்காதங்க. पुराने आदमी से ही बात करेंगे ऐसा जरूरी नहीं है. சின்ன பையன்ட்டையும் பேசுவாரியா, छोटे बच्चे से भी परमेश्वर बात करेगा. சாமுவேல் தீர்க்கதரிசியாம் பொடி பிஸ்கத் அவன்கிட்ட என்ன பேசி புத்தி இல்லாதவன் என்ன உணர போறான் அப்படின்னு சொல்லி பேசல. ऐसे सामुएल के विषय में ये छोटा बच्चा ये क्या है, ऐसा नहीं सोचा. சின்ன பையனுக்கு நான் பேசினாலும் புரிய மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசாம நிறுத்தல, பேசினார். ऐसे छोटा बच्चा बात करूंगा समझेगा नहीं करके नहीं, लेकिन बात किया. ஆண்டவரே நீர் பேசும் அடியேன் கேட்கிறேன். ஹalleluya. परमेश्वर आप बात करो, मैं பேசும் அடியேன் கேட்கிறேன். आप बात करो, मैं सुनता हूं. இந்த மாதிரி நமக்கு மனநல உண்டாயிரும். इस प्रकार का जो है हमें भी एक मन होना चाहिए. ஐயா நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, आप प्रचार मैसेज दीजिए, கேட்கும், वो सुनेगा. ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயா फादर बेटमान जो है ஒரு இடத்துல கூட்டிட்டு போயிருக்காரு. एक मीटिंग में गए थे. அப்ப அந்த 2-3 ஊழியக்காரங்க அதுல லூக்கா சேகரும் அங்க பாடல் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. उसमें जो लुका शेखर जो पास्टर है वो आराधना कर रहा था. அப்ப இவர் ஃபாதருடைய வேலை வந்துட்டு டைம் ஆயிடுச்சு. अब इनका गीत गाने का समय है. அப்ப எல்லாரும் அவரை டைம் ஆயிட்டு கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல ஒருத்தர் எழும்பினாரு. உடனே ஃபாதர் ஐயா சோத்திரம் நடந்துட்டியா, பிரசனத்தில் போய்கிட்டு இருக்கு போட்டோம், எனக்கு வேண்டாம் அப்படிங்காரு. எப்படி ஆவில தேவ பிரசனம் இறங்கிட்டு அவ்வளவுதான், நான் பண்ணிட்டானே அப்படிங்காரு. எப்படிப்பட்ட சுபாவம். ஹalleluya. அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் கர்த்தர் உயர்த்தினார். ஹalleluya. பாத்தீங்களா, இப்படிப்பட்ட அவர் சாட்சி சொன்னார், நான் கேட்டிருக்கேன். ஹalleluya. गवाही दिया, मैंने सुना. இருக்கட்டும், தேவ வல்லமை தான் முக்கியம். वो होने दो करके நான் முக்கியம் அல்ல, मैं मुख्य नहीं हूं. தேவ மகிமை இறங்குதா, परमेश्वर की महिमा பாராட்டும், துதிக்கட்டும், ஸ்தோத்திரம், நானும் அதுல கலிகுறதேங்காரு. எப்படிப்பட்ட स्तुति करने दो, आराधना करने दो करके. ஹalleluya. हालेलुया. தேவன் அங்க இருப்பாரா, வேற எங்க இருப்பார்? परमेश्वर वहां होगा कि कहां होगा? அடக்கி ஒடுக்கி வைக்க கூடாது. ऐसे दबा के किसी को रखना नहीं. நான் சொன்னதுதான் சட்டம்னா, जो मैं कहा वही सुनना है करके. உங்களுக்கு மேல ஒரு சட்டம் இருக்கு, அத பாருங்க என்ன சட்டம். कि हमारे ऊपर भी कानून है. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கும்போது தான் वो कानून का चलाएंगे, சபையும் தேவனால் ஏங்கப்படும். पूरा कलेश சண்டை வராது, झगड़ा नहीं होगा. கர்த்தர் சபையை பாதுகாத்துக் கொள்வார். परमेश्वर कलेश को संभालेगा. தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும். परमेश्वर का प्रसन्न आ जाएगा. விடுதலை உண்டாகும், छुटकारा होगा, அற்புதம் நடக்கும், अद्भुत काम होगा. சத்துரு உள்ள நுழைய முடியாது. दुश्मन अंदर नहीं आएगा. தேவன் பலத்த கோட்டையா பாதுகாப்பாய் நமக்கு இருப்பார். परमेश्वर एक बड़ा किला बन के हमें संभालेगा. வேலி மறைத்து பாதுகாத்துக் கொள்வார். ऐसे हमें सुरक्षा देगा. உள்ள நுழைய முடியாது. ऐसे अंदर कोई नहीं आता. हालेलुया. அப்ப இந்த காரியத்தை நம்ம நன்றாய் அறிந்து ஒழுங்கும் குருவமாய் சகலத்தை நாம் செய்ய வேண்டும். ये कार्य को हम समझ के सब कुछ ठीक तरह से करना है. हालेलुया. हालेलुया. ஆதியாகமம் 6 उत्पत्ति 6 हालेलुया 15 வசனத்தை வாசிப்போம். 15 को पढ़िए. जेनेसिस 6:15. हालेलुया. हालेलुया. ஆ 16 ஜீசஸ் ஆ ஹalleluya. हालेलुया. 22 வாசிங்க. ஹalleluya. हालेलुया. நோவா இப்படி செய்தான், கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி. नोआ ने परमेश्वर ने आज्ञा दिया वैसे ही किया. கொப்பேன் மரம் என்ன மரத்தை சொல்லி வேலை செய்ய சொன்னாரோ அந்த மரத்தை விட்டுட்டு வேப்ப மரத்தையோ தேக்கு மரத்தையோ அவன் தெரிந்து கொள்ள சொன்னதுபடி செய்தான். ऐसे जो पेड़ के बारे में परमेश्वर ने कहा था उसी पेड़ से उन्होंने वो कार्य किया. நம்ம अनेक சமயத்தில் நம்ம கர்த்தர் உணர்த்தினபடி செய்ய மாட்டோம். हम अनेक विषय में परमेश्वर जैसे बोलता है हम नहीं करते. மாம்சத்தின்படி அப்படி செஞ்சிரலாமா இப்படி செஞ்சிரலாமான்னு சொல்லி போய் தோல்வி அடைந்து வருகிறோம். शरीर के हिसाब से हम सोचते हैं और करते हैं. நோவாவை போல தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி செய்து முடித்தான். नोआ ने परमेश्वर ने जो आज्ञा दिया वैसे ही इसने किया. ஒழுங்கும் கிருபையுமாய் செய்தான். सब ठीक तरह से और शिष्टाचार से हालेलुया. हालेलुया. தேவன் சொன்னபடி யாரெல்லாம் நடக்கிறீர்களோ நாம் நடக்கிறோமோ அவர்கள் ஒழுங்கும் கிருபையுமாய் தேவன் சொன்னதை செய்து முடிப்பார்கள். जैसे जो हालेलुया. जैसे परमेश्वर कहते हैं அதான் முக்கியம். वही मुख्य है. हालेलुया. हालेलुया. இன்னைக்கு லேட்டா வராதுங்க ஆலயத்துக்கு அப்படின்னு சொன்னா आज ऐसे लेट आए ऐसे बोलेंगे तो கேட்கதே கிடையாது. ऐसे नहीं सुनेंगे. கேட்கதே கிடையாது. नहीं सुनते. ஆனா சங்கீதம் 65 அதுல 11 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எடுத்து சொல்லுது. Psalm 65 इसके 11 में ऐसे लिखा है. சரி, நெய் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். ஹalleluya. हालेलुया. இத எப்பேற்பட்ட ஊழியக்காரனா இருக்கட்டும் இந்த வசனத்தை புது வருஷம் ஜனங்கள் மத்தியில் கொண்டு வந்து இது உங்களுக்கு வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதெல்லாம் நான் நம்புறது கிடையாது, பலிக்காது.
ஏன் தெரியுமா? நீங்க மாறாத வரைக்கும். அது எப்படி? கீழ்ப்படிந்தா தானே ஆசீர்வாதம் உண்டாகும் உங்களுக்கு. ऐसे जब हमसे நன்மையினால் முடிசூட்டுவேன். முடிசூட்டப்படுவது கனத்துக்குரிய ஒரு காரியம். அப்ப நீங்கள் கனத்தை அடைய வேண்டுமானால் உங்க கிரியைகளை மாற்றம் உண்டாகணும். அப்பதான் உண்டாகும். அது எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி. ऐसे हमारे कार्य में बदलाव होना है. சொன்னாக்கல நடக்காது. நல்ல கேட்டுக்கணும். सेवक ने बोला करके नहीं होगा. நான் என்னத்தையும் சொல்லுவேன். मैं कुछ ही बोलूंगा. அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் blessing உண்டாகும். वो वचन के अधीन होकर चलेंगे तभी जो आशीर्वाद होगा. हालेलुया. ஊழியக்காரன் சொல்வதால அல்ல. सेवक बोला इसलिए नहीं होगा. हालेलुया. हालेलुया. சில சமயத்தில் அதுக்காக ஊழியக்காரன் சொல்லக்கூடாதுன்னு அல்ல. சில சமயத்தில் கர்த்தர் பேசுவார், ஊழியக்காரர்களை கொண்டு பேசுவார். कभी कभी परमेश्वर सेवक से बात करेंगे. ஆனால் இந்த எண்ணத்தை விட்டு அவர் சொல்லிட்டாரு அதனால அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பாத்தீங்களா ஜனங்கள் மத்தியில, அது வெளியே போயிடும். लेकिन वो एक सोच जो है सेवक ने कह दिया करके वो नहीं. கனமடைய வேண்டுமானால், முடிசூட்டப்பட வேண்டுமானால் இந்த வருடத்தில் आपका अगर आदर होना है तो இந்த வருடத்தில் ஒரு சேஞ்ச் உண்டாகணும் லைஃப்ல. ये साल में चेंज आना है. இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கர்த்தருக்கு விரோதமான காரியம் இருக்கோ, जो जो कार्य परमेश्वर के विरोध है அதெல்லாம் சரி செய்து वो सब ठीक करके மாத்தி கொள்ளணும். ஆமென். उसे बदलना है. ஹalleluya. हालेलुया. மோசே போல ஏற்றுக்கொள்ளணும். मूसा के जगह उसे स्वीकार करना है. ஏற்றுக்கொள்ளணும். ஹalleluya. स्वीकार करना है. அப்போ ஒரு மாற்றம் உண்டாகும். तब जो एक बदलावट है. அப்போ ஒழுங்கும் கிரமமும் உங்க மத்தியில காணப்படும். ஹalleluya. ठीक तरह से शिष्टाचार से होना है. हालेलुया. ஆதியாகமம் 21:10. उत्पत्ति 21:10. जेनेसिस 21:10. கர்த்தர் அந்த காரியத்தை சொல்லணும். परमेश्वर ने कार्य क्यों कहा? சாராள் சொன்னபடி கேள் அப்படின்னு சொன்னார். ऐसे जो साराल ने जो जिसे कहा है ऐसे सुन. ஏன்னா கர்த்தர் அறிந்துதான் அந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு சொன்ன காரியம் என்னன்னா, कि परमेश्वर ने अब्राहम को जो बात बोला तो वो क्या था? இந்த ஆகாரையும் மர்மநாட்டியம் தான் ஆகாரையும் இஸ்மேல் ஒழுக்க இருந்தோம்னா சண்டை வந்துகிட்டே இருக்கும், நிம்மதியா இருக்காது, ரணகலமாயிரும். அதனால கொடுக்க வேண்டியதை கொடுத்து வெளியே அனுப்பிரு என்று சொன்னார். हेगर उसके बच्चा यार रहेगा तो झगड़ा होता रहेगा. ஆபிரகாமுக்கு ஒரு விதத்தில் அது துக்கமா இருந்தாலும் கூட तो अब्राहम को एक तरफ से दुख था लेकिन फिर भी கர்த்தர் சொன்னபடியே நேர்த்தியாய் செய்தார். परमेश्वर ने जो कहा उसे ठीक तरह से किया. அப்படி செய்துமே இன்னும் சண்டை ஓயலை. ऐसे करने के बावजूद भी झगड़ा नहीं. வீட்டுக்குள்ள இருந்தா நிலைமை என்ன? तो घर में क्या होता था? அந்த ரெண்டு ஆமி வீட்டை கெடுத்து முடியும். हालेलुया. दोनों जो है वो घर बर्बाद करते थे. அதனால கர்த்தர் அதை வெளியே போக சொன்னார். इसलिए परमेश्वर ने उसे बाहर जाने के लिए कहा. செய்தார். ஆமென். वो अब्राहम ने ठीक तरह से किया. கலாத்தியர் 4:30 வசனத்தை வாசிங்க. गलातियंस 4:30 को पढ़िए. பவுலும் அதை எழுதியிருப்பார் பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே. ஹalleluya. हालेलुया. சரி, அன்று ஆபிரகாம் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட ஆபிரகாம் சமயத்தில் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை பவுல் பேசுறாரே எதுக்கு? वो इब्राहिम के टाइम की जो बात हुआ था पौलुस उसके बारे में क्यों बात करते हैं? அது சரி, அது वो सही है. சரி, ஆபிரகாம் சரி என்பதற்கு ஹalleluya ஒரு ஆதாரம். ஆமென். वो कार्य सही था करके उसका एक आधार है. அது சரி என்பதை அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆமென். इसलिए वो जो कार्य सही के जो प्रेरित पौल गलातियों में से लिखते हैं. அப்போ இதை நீங்கள் நானும் பவுல் சொல்லுகிற கேட்டு என்ன செய்யணும்? நாம என்ன செய்யணும்? சில காரியத்தை கர்த்தர் உணர்த்தி அதை செய்யாத இதை செய் என்று சொன்னால் அதைத்தான் நீங்கள் நானும் செய்யணும். इसलिए कुछ कार्य परमेश्वर कहते हैं कि इसे कर या मत कर तो हम भी उसे सुनना है. அதை விட்டுட்டு उसको छोड़ के நம்முடைய மனசுக்கு வந்தபடி हमारे मन के हिसाब से நம்முடைய மாம்ச சிந்தையின்படி हमारे शरीर के जो सोच के अनुसार நாம் ஓடுவோமானால் हम अगर कार्य करेंगे तो தோல்வி நிச்சயம். तो हम जो हार का सामना करना पड़ेगा. தோல்வி நிச்சயம். हार का सामना होगा. ஹalleluya. हालेलुया. அப்ப நல்ல காரியத்தில் நம்ம என்ன செய்யணும்? அதை அங்கீகரிக்கணும். அதே கலாத்தியர் 4:18 வாசிங்க. अच्छा कार्य जो भी हो उसे हमें उसको अपनाना है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. பாத்தீங்களா? நல்ல காரியத்தை பாராட்டுவாராம் பவுல். அப்ப ஒழுங்கும் கிரமமாய் செய்யும் போது சில சமயத்தில் பாராட்டுமா ஒருவருக்கு ஒருவர். ஏன்? காரியம் ஒழுங்கும் கிரமமா இருக்கும்போது பாராட்டு தான் செய்யும், பாராட்டப்படும்.
अच्छा कार्य जो भी उसकी तारीफ करना चाहिए. காரியம் ஒழுங்கற்றதா இருந்தால் சொல்லத்தான் செய்வாங்க, கேட்டுக்கணும். अगर वो गलत बात है तो उसको बोलना चाहिए. அப்ப கேட்க மனம் இல்லை என்றால் நிலைப்பட்டு மாத்திக்கணும். ஹalleluya. ऐसे एक मेंटालिटी हमें जो चेंज करना है. கேட்க மாட்டேன் செய்ய மாட்டேனா, ना सुनूंगा नहीं करूंगा ऐसा कहेंगे तो செய்தியை கேட்டு பயன் இல்லை, வேதத்தை வாசி பயன் இல்லை, ரட்சிக்கப்பட்ட பயன் இல்லை, ஆலயத்துக்கு வந்து பயன் இல்லை. ऐसे ஹalleluya. கேட்க மாட்டேன்னா நீங்க ரட்சிக்கப்பட தேவையில்லை, உலகத்திலே இருந்துடலாம். कुछ नहीं सुनूंगा तो लाइक आपको कुछ फायदा नहीं है. ஏன்னா உலகத்தை தான் கேட்க மாட்டான். கர்த்தர் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், சர்ச்சை வேண்டாம். संसारिक लोग அந்த சுபாவம் நமக்குள்ள இருக்க கூடாது. ऐसा स्वभाव हमें नहीं होना. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. ஒழுங்கும் கிருபையுமாய் सब ठीक तरह से होना चाहिए. ஆமென். आमीन. சங்கீதம் 45:1 வாசிங்கள். भजन संहिता 45:1 को पढ़िए. साम 45:1. ஹalleluya. பாத்தீங்களா, நல்ல விஷயத்துல பொங்குது அப்படின்னா சந்தோஷம் பொங்குது. படிக்கும்ல, சந்தோஷம். ऐसे अच्छे विषय के बारे में आनंद होगा. ஒரு சிலருக்கு நல்ல விஷயத்தை கண்டா பொறாமப்படுவாங்க. कुछ लोग को अच्छा विषय देख के जलन होगा. हालेलुया. சந்தோஷம் பொங்குனா ரொம்ப நல்லது. खुशी होगा तो बहुत अच्छी बात है. பொறாம பொங்குனா என்னத்துக்கு உதவும்? ऐसे जलन होगा तो क्या होगा? இப்படி இருக்காங்க. ஹalleluya. ऐसे भी लोग हैं. நேத்து வந்து ஊழியக்காரன் ஆயிட்டான். ऐसे कल आया था और सेवक हो गया. ஐயோ எரிஞ்சு சாவுதாங்க. ऐसे उनको जलन होगा. எரிஞ்சு சாவுதாங்க. ऐसे जलन से जल நேத்து जाएंगे. வந்தவன் कल आया था. நான் பழைய விசுவாசி, मैं इतना जुना विश्वासी हूँ. இருக்கேன். मैं कितने साल से हूँ. யார் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் அழைக்கணும்யா. ऐसे परमेश्वर ने ऊंचा उठाया तो क्या है? தாவீது நாட்கள்ல தாவீது பொடிய ஆடு மேய்த்துக்கிட்டு இவன் பாலைவனத்துல கிடந்தவன் இன்னைக்கு ராஜாவா இருக்கான். எத்தனை பேர் எரிஞ்சிருப்பான். दाऊद के समय वो भेड़ बकरी चरा रहा था लेकिन अभी अभिषेक हुआ. கர்த்தர் ஆமென் உயர்த்த நினைக்கும் போது, கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது, परमेश्वर मनुष्य को आशीष करेगा सब समय. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமா இருக்கும் போது, इस्राएल को आशीष करना परमेश्वर प्रिय है. तभी இந்த பாலாக் என்ன செய்வான்? ये बालाक क्या कर पाएगा? இந்த பேலியாம் என்ன செய்வான்? पेलियम क्या कर पाएगा? திட்ட முடியுமா? क्या वो रोक தேவனுடைய पाएगा? சித்தம் ஆசீர்வதிக்க परमेश्वर की इच्छा आशीष करना முடியாது. कोई रोक नहीं सकता है. தேவன் சித்தம் தான் நடைபெறும். परमेश्वर की इच्छा ही पूरी होगी. தேவன் சித்தம் தான் நிறைவேறும். परमेश्वर की इच्छा ही पूरी हालेलुया. होगी. हालेलुया. ஒழுங்கும் கிருபையுமாய் நாம் செய்வோம். जो भी है ठीक तरह से होगा. हालेलुया. हालेलुया. அப்ப என்ன செய்யணும்? तो क्या करना है? எப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களா, எப்படிப்பட்ட நாட்டு சாட்டமா இருக்கும் நமக்குள்ள? किस प्रकार का सोच हमें होना चाहिए? பிலிப்பியர் 4 அதிகாரம் फिलिपियों 4 अधिकार 8 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதத்தான். ஹalleluya. हालेलुया. ஒழுக்கம் உள்ளவைகள் எதுவோ அதத்தான் நீங்களும் நானும் செய்யணும். ஆமென். जो ठीक बातें जो है उसी को करना है. ஒழுங்கற்றதை செய்யக்கூடாது. जो गलत बातें उसको नहीं करना है. யாரா இருக்கட்டும். ஹalleluya. चाहे कोई भी हो. ஹalleluya. हालेलुया. அதனால சகலமும் சபைக்குள்ள ஒழுங்கும் கிருபையுமாய் நடைபெற வேண்டும். इसे सब कुछ जो है कलीसिया में जो है ठीक तरह से करना है. ஹalleluya. हालेलुया. ஆமென். आमीन. கொலோசியர் 4:5 வாசிங்க. कोलोसियंस 4:5 को पढ़िए. कोलोसियंस 4:5. எப்படி இருக்கு? ஒரு புறம்பை முன்பாக ஹalleluya. हालेलुया. புறம்பேனா யாரு? கர்த்தரை அறியாத புறஜாதியார்கள், அந்நிய ஜாதியார்கள், கர்த்தரை அறியாதவர்கள் புறம்பே இருக்கிறவர்கள். ஹalleluya. अन्य जाति के लोग क्या कहते हैं? ஆமென். आमीन. அவங்க வீட்டு பக்கத்துல போய் ஊள விட்டுட்டு இருக்க கூடாது. ஹalleluya. घर के बाजू में के चिल्लाना नहीं है. கிறிஸ்மஸ் அன்னைக்கோ புது வருஷம் அன்னைக்கோ நான் அங்க ஊர்ல இருக்கேன். நைட்ல என்ன எக்கா போன் பண்ணாங்க. என்ன இப்படி ஆயிட்டு என்ன செய்ய? அங்க ஐயாடி சொல்லுங்க. எனக்கு எரிச்சல் ஆயிட்டு. ஜனங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் சத்தம் போட்டு இருக்காங்க, கீழே ஊழ போட்டு இருக்காங்க, இதானே அப்படின்னு கோவப்பட்டு அங்கே சொன்னாங்க. நான் என்ன செய்வது? ऐसे न्यू ईयर में से झगड़ा है, कुछ चिल्ली हो गया. இந்துக்காரங்க இதுவா ஆராதனைக்கு வந்தமா பிள்ளைகளை ஒழுக்க வைங்க. ஆமென். ऐसे हर मीटिंग में आते हैं तो बच्चे लोग को संभालना है. हालेलुया. கூட வச்சிங்க, சொல்லி கொடுத்து கூட்டி வாங்க. अपने साथ रखिए. வரும்போது ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஆண்டவரே என் பிள்ளை ஒழுக்க சேட்டை பண்ண கூடாது, ஒழுங்கும் கிருபையுமா இருக்கும். இப்படி செய்ததே கிடையாது. ऐसे प्रेयर के साथ आइए चर्च में. பிரட்டும் மாட்டி மாட்டாமலும் நேர குடுக்குன்னு கூட்டுவாரு. சாக்லேட் வேணுமா, அது வேணுமா, பேபி, இதுதான் நடக்கும். எப்படி? ஹalleluya. हालेलुया. ஜெபம் பண்ணி கூட்டுவாங்க. ऐसे प्रेयर के साथ चर्च में கூடாது. கர்த்தர் பாதுகாப்பா. चर्च में रोना नहीं, परमेश्वर संभाले. ஹalleluya. ஒரு தீர்மானத்தோட நான் தேவனுடைய சமூகத்துல போறேன், அவருடைய சமூகத்துல போறேன். எப்படி இருக்கணும்? பயபக்தியோடு. परमेश्वर समय में कैसे रहे? हालेलुया. பயபக்தியோடு ஒழுங்கும் கிருபையுமாய். ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்க கூடாது. புறம்பு எருவுகளுக்கு முன்பாக எப்படி இருக்கணுமா? ஞானமற்றவர்களாய் சொல்லுங்க. சத்தம் வர மாட்டேங்குது. சொல்லுங்க. நடந்து
அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்தவர்கள் பாருங்க ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை சொல்லுதேன். ऐसे मसीह लोग के बारे में बोलता हूँ। பிக்னிக் போறோம்ல, हम पिकनिक गए थे। இயற்கை வளங்களை ரசிக்க நல்ல கேட்டுக்கொண்டோம். அல்லேலூயா. हालेलुया। அப்போ கூட பாருங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அது தேவையில்லை. என்னை பொறுத்தவரை எது இந்த கயிறை இழுத்து சவதிக்குள்ள விழுந்து இதெல்லாம் உலகத்தார் விளையாட்டுங்க. ये सब सांसारिक लोग का कार्य है। வேண்டாம். நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய எல்லாரும் ஒரு மனமா கர்த்தர் படைத்த அந்த சிருஷ்டிப்பை பார்த்து ஆண்டவரே அப்படியே மனதார துதிச்சு ரசித்துக்கிட்டு அப்படியே ஸ்தோத்திரத்தோடு அப்படி அபிஷேகத்தோடு நிறைவோடு போயிட்டு அப்படியே நம்முடைய பிக்னிக்கானது அபிஷேக பிக்னிக். அல்லேலூயா. மாம்ச பிக்னிக் கிடையாது. ऐसे हमें அல்லேலூயா. இப்படி செய்யணும் இனிமே. ஆமென். ऐसे जगह को देख के ऐसे आना। ஆய் ஊய் மறுபடி ஸ்விமிங் பூல்ல பெண்கள் அங்கிட்டு வேண்டாம். ऐसे कार्य को नहीं करना। இந்த சிஸ்டம் அவர் எந்த சபையிலும் பார்க்கல. இங்க பெண்கள் தனி ஆண்கள் தனி. ஏன் 100க்கு 100 கரெக்ட். இதுதான் சரியான ஒரு அணுகுமுறை. ये एक सही बात है। ரூல்ஸ். ஆமென். அப்போ ஒண்ணு ஸ்விமிங் பூல்ல ஆண்கள் குளிக்கணும் இல்ல பெண்கள். அல்லேலூயா. சில சமயத்துல கீழே முங்கி போறான் எங்கே போய் முட்டுதான். இது தேவையா? அதுக்கப்புறம் சாரி சொல்லுது நமக்கு தெரியுது அப்படிலாம் நடக்கும். அல்லேலூயா. ஒழுங்கும் கிருபையுமாய் सबको ठीक तरह से करना है। அது வேண்டாம். ஒழுங்கும் கிருபையுமாய் चाहिए नहीं। ஆமென். புறம்பை இருக்கிறவர்களுக்கு முன்பாக ऐसे அல்லேலூயா. सांसारिक लोग के सामने புறம்பை இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடக்கணும். ऐसे सांसारिक लोग के सामने ज्ञान से चलना है। அல்லேலூயா. हालेलुया। அதே தான் சிந்திக்கணும் நம்ம. அல்லேலூயா. इस बारे में सोचना है। நேர்த்தியாய் கர்த்தருக்குள் நாம் என்ன செய்வோம்? முன்னேறி செல்வோம். जो भी ठीक तरह से परमेश्वर के समूह में हम आगे बढ़ेंगे। கர்த்தரை நேர்த்தியாய் துதிக்கணும். परमेश्वर को जो है हम स्तुति करना है। கர்த்தர் இந்த வார்த்தையோடு கூட நம்மளோடு இடைப்பட்டார். परमेश्वर वचन से हमारी बात किया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर धन्यवाद। பெர்க்மார்ஸ் பாட்டு புக்கில் அந்த ஆராதிப்பே நான் ஆராதிப்பேன் அந்த பாட்டு இருக்குல்லையா, அதை எடுத்தாங்க. தம்பி நேர்த்தியாடி ஆராதிப்பே நேர்த்தியா வாசி தம்பி. அல்லேலூயா. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. மைக் ஸ்டார்ட். ஜீசஸ். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. அல்லவரே உம்மை ஆராதிப்பே. அல்லவரே உம்மை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே. அல்லவரே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. பணிந்து கோணிந்து ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. பணிந்து கோணிந்து ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆவியிலே உம்மை ஆராதிப்பே. உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. ஆவியிலே உம்மை ஆராதிப்பே. உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. தூதர்களோடு ஆராதிப்பே. ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே. தூதர்களோடு ஆராதிப்பே. ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. காண்பவரே உம்மை ஆராதிப்பே. காண்பவரே நான் ஆராதிப்பே. காண்பவரே நான் ஆராதிப்பே. காப்பவரே உம்மை
ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் பின்னாடை அணிந்து ஆராதிப்பேன் கொடுத்தோடை ஏந்தி ஆராதிப்பேன் பின்னாடை அணிந்து ஆராதிப்பேன் கொடுத்தோடை ஏந்தி ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் கர்த்தர் செய்தி ஆசீர்வதிப்பார் परमेश्वर को आशीष करेंगे।